இரத்த காயங்களுடன் அலறியடித்து வீட்டில் இருந்து வெளியே ஓடி வந்த மகள். வீட்டுக்குள் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்த மகன். சடலத்தின் பக்கத்தில் இரத்த வெறியில் அமர்ந்திருந்த தாய். விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். பெற்ற மகனை தாயே கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? காலை நேரம் வாகோலி பகுதியில் உள்ள வீட்டில இருந்து 13 வயது சிறுமி தலையில ரத்த காயங்களோட அலறி அடிச்சிட்டு வெளியில ஓடி வந்திருக்காங்க. சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் சிறுமி கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சுட்டு சோனியோட வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க 11 வயது சிறுவன் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில ரத்த காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்கான். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் ரத்த காயங்களோட இருந்த சிறுமியை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சிறுவனோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்குள்ள ரத்த வெறியோட உட்கார்ந்திருந்த தாயை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா வகோலி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் சோனி தம்பதிக்கு 13 வயசுல ஒரு மகளும் 11 வயசுல ஒரு மகனும் இருந்தாங்க. கல்யாணமான புதுசுல கரெக்டா வேலைக்கு போன சந்தோஷ் அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம வீட்டிலேயே இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாம வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாகி எந்த நேரமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றது, மனைவியையும் பசங்களையும் போட்டு அடிக்கிறதுன்னு சித்திரவதை பண்ணி இருக்கார். இதனால கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. கணவனோட செயலை பார்த்து நொந்து போன மனைவி, எதுக்கு இப்படி டெய்லி குடிச்சிட்டு வர்றீங்க? நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பசங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்? நம்ம பசங்களை பத்தி கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்கன்னு அட்வைஸ் பண்ணி இருக்காங்க. ஆனா மனைவியோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத கணவன் மதுவே கதின்னு கிடந்திருக்கார். சில நாட்களுக்கு முன்பு ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்த கணவன் வீட்டு உரிமையாளர்கிட்ட பிரச்சனை பண்ணி இருக்கார். இதனால கடும் ஆத்திரமடைஞ்ச உரிமையாளர் சந்தோஷ் கிட்ட உடனே வீட்டை காலி பண்ண சொல்லி இருக்கார். வீட்டை காலி பண்ணலன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிருவேன்னு மிரட்டி இருக்கார். இந்த நிலையில கணவனால குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட மனைவி பசங்களை கொலை பண்ணிட்டு தானும் தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணிருக்காங்க. அதுபடி சம்பவத்தன்னைக்கு சந்தோஷ் வேலை விஷயமா வெளியில போயிருக்கார். அப்போ மகன், மகள் மற்றும் சோனி மட்டும் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. கணவன் மேல கடும் கோபத்துல இருந்த சோனி வீட்டுல இருந்த கத்தியை வச்சு மகனை கழுத்து அறுத்து கொண்டிருக்காங்க. அடுத்து சிறுமியவும் தலையிலேயே வெட்டி கொல்ல பார்த்திருக்காங்க. ஆனா சிறுமி பதறி அடிச்சிட்டு வெளியில ஓடி அக்கம் பக்கத்தினரை உதவிக்கு கூப்பிட்டு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சோனி கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. அதுல தன் கணவர் ரொம்ப குடிகாரன், அவன் கூட இருந்தா என் வாழ்க்கை மட்டுமில்ல என் குழந்தைகளோட எதிர்காலமே வீணாய் போயிரும், அதனாலதான் நான் என் பிள்ளைகளை கொலை பண்ணிட்டு நானும் சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணேன்னு வாக்குமூலம் அளிச்சிருக்காங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சோனியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க.